நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க வீடியோஸ் கீழே. அக்கா இந்த மரு இருக்குது அது போகிறதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹெர்பல் கலெக்ட் பண்ண வந்தேன். ஸோ அப்போது ஒரு ஹெர்பல் பார்த்தேன், அது சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டோட நேமு. இங்கிலீஷில் பொட்டானிக்கல் நேம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தமிழில் நார்மலாக சொல்கிறது பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசி. இதை வந்து கிள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பால் வந்து வரும் இந்த செடியில். ஸோ உங்களுக்கு வந்து மரு எங்கே இருக்கோ அது மேலே இந்த பால் எப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிட்டே வந்தோம்னா சரியாயிடும். ஆனால் இதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து சோப்பு ரெடி பண்ணுறாங்க, ஜெல் ரெடி பண்ணுறாங்க, நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாராவது அந்த மாதிரி ஜெல் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு மரு ரிமூவ் ஆகிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி இப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து கிள்ளி இப்படி எடுக்கும் போது தான் இந்த பால் வரும். ஸோ இந்த பாலில் தான் வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இதை வந்து சோப்பாவோ இல்லை வந்து க்ரீமாவோ ரெடி பண்ணால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நம்மளோட ப்ராடக்ட்டில் நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகாததை நான் வந்து விற்க விரும்பலை, அதனால தான் நான் செய்யலை. ஸோ உங்கள் வீட்டு சைடில் ரோட்டு ஓரங்களில் இந்த அம்மான் பச்சரிசி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.